இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்ருக்காத 90s கிட்ஸே இருக்க மாட்டீங்க. கடலைப்பருப்பில் செய்கிற ரொம்பவே ஈஸியான கிறிஸ்பி கடலைப்பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பு ஊறினதும் ஒரு வடிகட்டி வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை அப்படியே ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா காய வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். நான் இப்போ இதை 2 பேட்சாக போட்டுக்கிறேன். இந்தமாரி பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கின உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் பொரிச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில்லாம் நமக்கு வெளியில் வந்துடும். ஃபைனலாக ஒரு கருவேப்பிலை கொத்தும் நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த பருப்பில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கிறிஸ்பி கடலைப்பருப்பு நமக்கு ரெடி. ஃபைனலாக நம்ம பொரிச்சு வச்ச இந்த கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஈஸியான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.